அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முக்கூட்டு கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்களும் ராகுவோடு இணைந்து குரு பகவானுடைய ஆட்சி வீடான மீனத்தில் சஞ்சரிக்க இருக்காங்க. இதன் காரணமாக கும்பராசினியர்களுக்கு ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 1ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நன்மைகள், தீமைகள் சம அளவில் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லாத நிலையில அஷ்டமாதிபதி புதன் ராசியில் அமர்ந்து மறைமுகமாக சில நற்பலன்களை வழங்கும் வாய்ப்புகள் உண்டு. தடைபட்ட காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவர் உதவியால் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. தாய் வழி உறவுகள்ல ஏற்பட்டு வந்த கசப்புகள் மாற இருக்கு. சொந்த பிரச்சனைகள்ல உள்ள தகராறுகள் பொறுமையுடன் தகுந்த நபர்களை கொண்டு அணுகுவதால் தீருங்க. அதே போல் எப்பொழுதும் தக்கவர்கள் ஆலோசனையை பெற்று இயங்குங்க. அவசர கதியில் எதையும் செய்து அவஸ்தைப்பட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்து. ராசியில் சனி இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு உரியவர் என்பதால் பெரும் தொல்லைகள் தர மாட்டார் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்கள் அவ்வளவு சாதகமான நிலையில இல்லைங்க. குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் முதலிய இடங்கள் வலுவிழந்து தீய பலன் தரும் கிரகங்கள்ல கட்டுப்பாட்டில் இருப்பதால முன் யோசனையுடன் செய்வது ஒன்றே இப்போதைக்கு பலன் தருங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் மோசமாக இருப்பவர்கள் தினமும் காலையில் விளக்கு ஏற்றி தெய்வ பலனை நாடுங்க. இதனால் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் உங்களை தேடி கிடைக்க இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானுடன் ராகுவும் சேர்கிறார். கோல்சார விதிகளின்படி ஜென்ம ராசியில் ஏற்படும் இந்த கிரக சேர்க்கை நன்மை செய்யாது. இருப்பினும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் பிரச்சனைகள் என்பது சற்று கடினமாக இருக்காதுங்க. வீண் அலைச்சலும் குடும்ப நலன்கள் சம்பந்தமான கவலைகளும் சோர்வை ஏற்படுத்துங்க. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் இருந்து வந்த சுமூக உறவு பாதிக்கப்படக்கூடுங்க. உடல் உபாதைகள் ஏற்பட்டு தக்க சிகிச்சையினால குணம் கிடைக்கும். அதே போல வெளியூர் பயணங்களின் போதும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல சிறு குழப்பம் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் சனி பகவானும் ராகுவும் ஜென்ம ராசியில் இவ்விருவரும் சேர்ந்திருப்பதால பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் தவறாது பெற்று தந்து விடுவார்கள். பலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. வெளிநாட்டில் பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு சேர்க்கை சனி பகவானுடைய ஆட்சி வீடான கும்பராசியில் ஏற்பட்டிருக்குதுங்க.
தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு மிகவும் உகந்த கிரக சேர்க்கை இது என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வியாபாரம் செழிக்குங்க. லாபம் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு பயணமும் லாபத்தை பெற்று தருங்க. புதிய விற்பனை நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் பிரசித்தி பெற்ற வர்த்தக நிறுவனத்துடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ராகுவும் இணைந்துள்ள இத்தருணத்துல கலைத்துறைக்கு அதிகாரியான சுக்கிரன் அவரது உச்ச ராசியில் சஞ்சரிப்பதால் வருமானம் உயருங்க. வாய்ப்புகள் தேடி வர இருக்கு. புகழ் ஓங்குங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. பல மாதங்களாக மந்த நிலையில் இருந்து வந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. நிதியுதவி எளிதில் கிடைக்குங்க. மட்டும் இல்லாம இந்த வாரத்துல எடுக்கும் படங்கள் நல்ல வசூலை பெற்றுத்தரும். அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருது. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. கட்சி பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூருக்கு சென்று வர வேண்டிய அவசியம் உண்டாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பிற அரசியல் கட்சியினர் கூட உங்களிடம் மரியாதை காட்டுவாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் கட்சியிலோ அல்லது முக்கிய பதவியொன்றை வகிக்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படக்கூடும். இருந்தாலும் கல்வி முன்னேற்றத்தை இது பாதிக்காது. ஆசிரியர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்குங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்றுத்தர இந்த சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை உதவிகரமாக அமைய இருக்குது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனமாக இருங்க. உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்கும். எடுப்பதில் மட்டுமல்லங்க, கொடுப்பதிலும் சனியும் ராகுவும் நிகரற்றவர் ஆவர். அந்த உண்மையை இந்த வாரத்துல நீங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயலில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ற விளைச்சலும் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்க இருக்குது. பல விளைபொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு அதன் மூலம் லாபம் பெறுவதற்கு வகுத்து தருவாருங்க. சனி பகவானும் ராகுவும் பூமிக்காரகரான செவ்வாயும் சுபபலம் பெற்று வலம் வருவது நல்ல யோக பலன்களை தரவல்லது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகு சேர்வது நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுதுங்க. வேலைக்கு சென்று வரும் கும்பராசி பெண்மணிகளுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும். பொறுமையுடன் கையாள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அந்த வகை கும்பராசினியர்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.